Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான Physics Unit 9ல LCR AC Circuits பற்றி பார்க்கலாம். இது Part 2 வீடியோ. ஏற்கனவே நம்ம இந்த LCR Circuits எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த LCR Circuitsனால் என்ன, அதாவது LCR சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது என்னென்ன அப்படின்னா, இண்டக்டார்ஸு, ரெசிஸ்டாரு, கெப்பாசிட்டர் மூணுமே என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ அங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த பேஸர் டயக்ராம் வச்சு அங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜஸ் எப்படி லாகிங்கில் இருக்கா இல்லை லீடிங்கில் இருக்காங்கிற கான்செப்டை பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, அதுக்கு இருக்கக்கூடிய பவரு, அதாவது சீரீஸில் ஃபுல்லாக பார்த்ததே சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு, அதோட பவர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதே 3 கேசஸில் சொல்லியிருந்தோம். ஒன்று என்ன அப்படின்னா இண்டக்டிவ் கேஸ் ஒன்று, நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டிவ் கேஸ் ஒன்று, ரெசனன்ட் கேஸ்னு சொல்லிட்டு 3 டைப்ஸில் பார்த்துட்டோம். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இண்டக்டிவ்ங்கிறப்ப எக்ஸல் கிரேட்டர் தான் ஆகும், கெப்பாசிட்டிவ்ங்கிறப்ப எக்ஸல் லெஸ் தான் ஆகும் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரிக்க ரெசனன்ட் கேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இது எது மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா ஆர்எல் சீரீஸ் மாதிரிக்கும் இது ஆர்சி சீரீஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். இந்த சர்க்கியூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் வோல்டேஜுக்கு லேகிங்லையும், அதாவது இப்போ பவர் ஃபேக்டர் எதில் சொல்லலாம் அப்படின்னா லேகிங்கில் சொல்லலாம். அதே மாதிரி இங்கே சொல்கிறப்ப லீடிங்கில் சொல்லுவோம். இது இருக்கிறது யூனிட்டி அப்படின்னு சொல்லி இந்த கேசஸ் பார்த்தா இது ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ். இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸோட வரலாம். இது பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் இந்த ஃபுல்லாக கான்செப்டவே பார்த்துக்கலாம். அப்போ அந்த ஆர்எல்சி சீரீஸில் ரெசனன்ஸுங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அது மாதிரி அதோட ஃப்ரீக்வன்சி, இந்த சீரீஸ் ரெசனன்ஸ் அப்போ ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா பார்த்துருந்தோம். எஃப் ஆஃப் R equal to 1/2/2/√of LCங்கிற இந்த ஃபார்முலா பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் பார்த்தோம். இம்பிடன்ஸ் என்ன இருந்துச்சு, இசட் ஈக்குவல் டு அது இந்த இம்பிடன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் அளவு தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்குங்கிறத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கான கரண்ட் பார்த்துருந்தோம். கரண்ட் மேக்ஸிமம் கரண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா V/R, அதாவது கரண்ட் அங்கே மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ இந்த சர்க்கியூட்ஸ் என்னவா இருக்கும்னா ஒரு அக்செப்டார் சர்க்கியூட், சீரீஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட்டுங்கிறது ஒரு அக்செப்டார் சர்க்கியூட்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்த கான்செப்ட். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸுமே நம்ம பார்த்துருந்தோம். நீங்கள் டுடே டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட கண்டினியூட்டி தான். இப்போ பேண்ட் வித் ஆஃப் சீரீஸ் ரெசனன்ஸ் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய பேண்ட் வித்தை பற்றி பார்க்கலாம். பேண்ட் வித் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிடபிள்யூங்கிறத பேண்ட் வித்தை தான் பிடபிள்யூன்னு சொல்கிறோம். பேண்ட் வித்துங்கிறது என்ன அப்படின்னா அடுத்த எப்போனா ரெசனன்ஸ் அப்போ, அதாவது ரெசனன்ஸ் சர்க்கியூட்ஸ் அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா பவரோ அது கரண்ட்டோ என்னவா இருக்கும்னா அந்த மேக்ஸிமம் வேல்யூவில் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃபாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேண்ட் வித்துன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹாஃப் பவர் பாயிண்ட்டு, அது -3 டீசல் பாயிண்ட்னு சொல்லலாம். இது எப்படின்னா இதை எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா ஃப்ரீக்வன்சிக்கும் கரண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஃப் ட்ராப் பண்ணுறப்ப ஃப்ரீக்வன்சி இங்கே இருக்குது. இப்போ நமக்கு எடுத்துக்கக்கூடிய மேக்ஸிமம், அதாவது நம்ம சீரீஸ் எல்சிஆர் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடியது மேக்ஸிமம் கரண்ட்டுங்கிறது இருக்கும். அதாவது ரெசனன்ஸ் அப்போ சீரீஸில் இருக்கப்போ அது மேக்ஸிமம் கரண்ட்டுங்கிறது அதுக்கான இமேஜ் இப்படி போட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் கரண்ட் இங்கே இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா இந்த மேக்ஸிமம் கரண்ட்டில் ஒரு அட்லீஸ்ட் ஹாஃபாக இருக்கக்கூடிய பவரோ அது கரண்டோ தான் நம்ம சொல்லணும் பேண்ட் வித்துன்னு சொல்லுவோம். அப்போ இதில் என்ன இருக்குன்னா ஹாஃப், இது மேக்ஸிமத்தில் இங்கே தானே மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மேக்ஸிமத்தில் ஹாஃப்
அதான் வந்து பேண்ட்வித் அந்த ரேஞ்சு தான் பேண்ட்வித்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஹாஃபில் அங்கே இருக்கக்கூடிய இந்த கர்வில் இருக்கக்கூடிய இது ரெண்டும் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த பிளேஸும் இங்கேருந்து இந்த பிளேஸையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த மேக்ஸிமம் அந்த ஏரியா தான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த 2 லைனும் மீட் ஆகக்கூடிய ஏரியா தான் வந்து நம்ம ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி சொல்லியிருப்போமா. அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அதுக்கு தான் நம்ம கர்வ் போடுறப்ப அந்த நம்ம மேக்ஸிமம் கர்வ் வந்து கிடச்சிருந்துருக்கும். அப்போ இந்த இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து லோயர் ஃப்ரீக்வன்சி, இதை வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். இதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த லோயர் ஃப்ரீக்வன்சிக்கும் ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கும் இடைப்பட்ட அந்த ஏரியாவை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பேண்டு வித்துன்னு சொல்லுவோம். அப்போ லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிங்கிறப்ப எஃப்எல்லும் ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிங்கிறப்ப எஃப்ஹெச். அப்போ இது ரெண்டுக்கு இடைப்பட்ட பிளேஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பேண்டு வித்து. நெக்ஸ்ட்டு அட் த ஹாஃப் பவர் பாயிண்ட். அப்போ அந்த ஹாஃப் பவர் பாயிண்ட் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாஃப் பவர் பாயிண்ட்னு சொல்கிறோமா. அந்த ஹாஃப் பவர் பாயிண்டில் அதோட கரண்ட் மேக்னிட்யூட் எப்படி இருக்கும், கரண்ட் அதாவது இந்த ஹாஃப் பவர் பாயிண்டில் கரண்ட் அதுதானே நம்ம கரண்டோட டைரக்ஷன் எடுத்துக்கோம். அப்போ அந்த ஹாஃப் பவர் பாயிண்டில் கரண்ட் என்னவா இருந்துச்சு, I = 0.707 I மேக்ஸிமம்ங்கிறது அதோட கரண்டாக இருந்துச்சா. அப்போ அதை தான் வந்து கரண்ட்னு சொல்கிறோம். இது இப்படின்னு சொல்லலாம். அது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னா 0.70 I மேக்ஸிமம் சொல்லலாம். அது வந்து இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 70.7% ஆஃப் மேக்ஸிமம் கரண்ட்டில் 70% ஆஃப் இருக்குங்கிறது அந்த கரண்ட். அப்போ கரண்ட் ஈக்குவல் டு I = 70.7, அதாவது சப்போஸ் 70.7% ஆஃப் I மேக்ஸிமத்தில் 70% என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இந்த கரண்ட்டாக இருக்கும். அதான் ஹாஃப் பவர் பாயிண்ட், அதாவது அந்த ஹாஃப் பவர் பாயிண்டில். அப்போ அந்த ஹாஃப் பவர் பாயிண்டில் கரண்ட் எப்படி இருக்குது, அதுவே வந்து பவர் எப்படி இருக்கும், அந்த மேக்ஸிமம் பவரில் ஹாஃப். அதே மாதிரி இதுவும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து 7 பாயிண்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த பவரில் ஹாஃப். அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஹாஃப் பவர் பாயிண்ட், பவரில் பாதி, அதாவது தான் ஹாஃப் பவர் பாயிண்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி ஃபேக்டர். குவாலிட்டி ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா அதை வந்து கியூவால் நம்ம வந்து டினோட் பண்ணுறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப மெஷர் த ஷார்ப்னஸ், அந்த ரெசனன்ஸ் அப்போ அந்த ஷார்ப்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பார்க்குறப்ப இந்த குவாலிட்டி ஃபேக்டரை ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை பேண்ட் வித்தால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை டிவைட் பண்ணலாம். அதாவது ரேஷியோ எடுக்கிறோம். எதுக்கு அப்படின்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், F(r)க்கும் பேண்ட் வித்துங்கிறப்ப BW தானே போட்டிருக்கோம். இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து Q. இந்த Qவை வச்சு என்ன சொல்லலாம், இந்த வேல்யூஸை இது கிடைக்கக்கூடிய இந்த வேல்யூஸை வச்சு தான் அந்த பீக் வந்து எப்படி இருக்குது, ஒரு ஷார்ப்பாக இருக்கா எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ R வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குது, அதாவது இந்த பீக் வந்து நமக்கு ஷார்ப்பாக கிடச்சிருக்கு. ஷார்ப்பாக கிடைக்கிறப்ப நமக்கு என்ன இருக்கும், ஷார்ப்பாக கிடைக்கிது எதாவது சொல்லியிருப்போம் அந்த குவாலிட்டி ஃபேக்டர். அப்போ இங்கே ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா வந்து Qவோட வேல்யூஸ் என்ன இருக்குன்னா அங்கே ஹையாக இருந்திருக்கும். அப்போ இந்த Rஓட வேல்யூஸ் என்னவா இருக்குன்னா ஸ்மாலாக இருக்கும். அதுவே வந்து Rஓட வேல்யூஸ் வந்து மீடியம் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா இந்த பீக் வந்து ஓரளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. இது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும், இது வந்து ஓரளவுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு மீடியம் லெவலில் இருக்கப்போ, அதாவது ரெசிஸ்டன்ஸ் மீடியம் லெவலில் இருக்கப்போ, அதே மாதிரி R வந்து ஹை லெவலில் இருக்குது. அப்போ இது ஹையாக இருக்குது அப்படின்னா அங்கே குவாலிட்டி ஃபேக்டருங்கிறது நம்ம இருக்குது. அப்போ ஷார்ப்புங்கிறது இல்லாமல் என்ன இருக்குன்னா ப்ராடராக நமக்கு கிடைக்கும். ஆரை வச்சு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம், இது ரெண்டுக்குள்ளே ரேஷியோவை தான் சொல்லி குவாலிட்டி ஃபேக்டர் சொல்கிறோங்கிறத அங்கே சொல்லியிருக்கோம். அப்போ ஹையர் Q வந்து ஹையராக இருக்கிறப்ப, அப்போ ஹை வேல்யூஸாக இருக்கப்ப இந்த பேண்ட் வித் என்னவா இருக்குது, நேரவராக இருக்கும், அதாவது நேரம் குறியதாக இருக்கும். இப்போ இதோட பேண்ட் வித்துன்னு பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல எடுத்துப்போமா. அப்போ பேண்ட் வித் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஹையாக இருக்குது, இவ்வளோ ரேஞ்சில் இருக்குது. பட் இதுக்கு நம்ம பேண்ட் வித் இங்கே பாதியில் எடுக்கிறப்ப நம்ம இங்கே இருக்கும் இதுக்கும், அப்போ இதோட பேண்ட் வித் என்னவா இருக்குன்னா கம்மியாக இருக்குது. இங்கே எடுக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா இவ்வளோ ரேஞ்சில் இருக்கும். அப்போ ஹை Qவாக இருக்கிறப்ப, அப்போ ஹையர் Qவாக இருக்கும். அப்போ R என்னவா இருக்குன்னா ஸ்மாலாக இருந்துச்சு. ஸ்மாலாக இருக்கப்போ நமக்கு அந்த பேண்ட் வித் என்னவா இருக்குது, அப்போ நேராக அதாவது ஸ்மாலாக இருக்குது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பீக், அந்த ரெசனன்ஸ் பீக் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஷார்ப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ரேஷியோ எப்படி இருக்கும் பார்த்தோன்னா, இப்போ சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அது மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டோர், அந்த சர்க்கியூட்டில் ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த மேக்ஸிமம் எனர்ஜிக்கும் பர் சைக்கிளில் டிசிபேட் ஆகக்கூடிய
அந்த எனர்ஜிக்கும் உள்ள ரேஷியோ தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து நம்ம எனர்ஜி ரேஷியோன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம இங்கே இருக்க ஒரு எனர்ஜி எதை மட்டும் டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா வந்து ரெசிஸ்டர் மாதிரி தான் டிசிபேட் பண்ணும். இதுக்கும் இது ரெண்டுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வாங்கிட்டு மறுபடியும் வந்து அதே இதுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுமா, அதனால இது என்ன பண்ணுது மேக்ஸிமம் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணுறது. இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் என்ன சொல்கிறோம், எனர்ஜி ரேஷியோன்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தது எல்லாம் என்னன்னா அந்த எல்சிஆர் சர்க்யூட்ஸ் எல்லாமே நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தப்ப நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்க்க போகிறது எல்சிஆர் பேரலல் ரெசனன்ஸ் சர்க்யூட். அதாவது இப்போ அந்த எல்சிஆர் இந்த 3 இதில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பேரலாக முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதாவது ஒரே தொடராக கனெக்ட் பண்ணியிருப்போம். இது வந்து சீரீஸில் பக்கத்தில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது இது RLC இப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இங்கே நம்ம வோல்டேஜ் கொடுக்குறோம். இந்த வோல்டேஜ் கொடுக்குறது என்னவா இருக்குன்னா இது வந்து நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னவா இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இந்த ரெசனன்ஸ் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுதுன்னா கரண்ட் வந்து சர்க்குலேட் ஆகுது. இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து சர்க்குலேட்டிங் கரண்ட் வந்து சர்க்குலேட் ஆகுது இங்கே. நெக்ஸ்ட்டு அங்கே எது அந்த இங்கே பார்த்தோம்ல என்ன சீரீஸ் எல்சிஆரில் பார்க்குறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு அக்செப்டார் சர்க்யூட் பார்த்துருந்தோமா. ஆனால் இது என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ரிஜெக்டார் சர்க்யூட். அதாவது ஒரு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் என்ன பண்ணுன்னா கரண்டை வந்து ரிஜெக்ட் பண்ணும். அதனால தான் வந்து ரிஜெக்டார் சர்க்யூட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ பேரலல் ரெசனன்ஸ் வந்து அக்யூர் ஆகணும். அதாவது சர்க்யூட்டில் பேரலல் சர்க்யூட் வந்து அக்யூர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் பார்க்குறப்ப எப்படின்னா இந்த இண்டக்டார் அண்ட் இது எல்லாமே என்ன பண்ணுன்னா பேரலாக கனெக்ட் பண்ணி ஏன்னா பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கப்போ நம்ம பேரலன்ஸ் ரெசனன்ஸுங்கிறது வந்து நமக்கு அக்யூர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் கரண்ட்டும் அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜுக்கும் என்ன இருக்கும்னா இன்ஸ்பேஸ், அதாவது ஒரே கட்டத்தில் அதாவது ஒரே டைரக்ஷனில் அங்கே வந்து இருந்தால் மட்டுமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸ் வந்து அக்யூர் ஆகும். அதான் அதுக்கான கண்டிஷன்ஸ். அதாவது என்னென்னா இந்த இந்த கரண்ட் டோட்டல் கரண்ட்டும் ஐசியும் இது ரெண்டும், அதாவது டோட்டல் கரண்ட்டும் இது ரெண்டுமே என்ன இருக்குன்னா இன்ஸ்பேஸில் இருக்கணும். அதே மாதிரிக்கு இந்த எல்லையும் இது எல்லாமே என்ன பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கப்போ நமக்கு வந்து சர்க்யூட் வந்து பேரலல் ரெசனன்ஸ் வந்து அக்யூர் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இது ரெசனன்ஸ் சர்க்யூட் அதாவது பேரலல் ரெசனன்ஸ் வந்து அக்யூர் ஆகும்னா அதாவது கண்டிஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இது அக்யூர் ஆகிறதுக்கானது. அதுக்கான கண்டிஷன்ஸ்னு பார்க்குறப்ப அங்கே பார்த்தோம்ல XL = XCன்னு சொல்லியிருப்போம். அதே வந்து இங்கே கரண்ட்டை வச்சு சொல்லியிருப்போம். எப்படின்னா இந்த இண்டக்டார்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டும் இப்போ IL இண்டக்டார்ஸ் கரண்ட் தானே, அப்போ அங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த கரண்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா IC கெப்பாசிட்டியில் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த கரண்ட்டுக்கு சமமாக இருக்கணும். அதே மாதிரி அதோட ஸ்பேசஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து ஆப்போசிட்டில் இருந்தால் மட்டும்தான் இது என்ன ஆகும்னு பேரலல் ரெசனன்ஸ். அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து XL = XC, இதுக்கு பார்க்குறப்ப IL = IC தான் அதுக்கான கண்டிஷன்ஸ். இது கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த இந்த ரெசனன்ஸ் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கரண்டோட ரியாக்டிவ் காம்பனன்ட்ஸ், அதோட ரியாக்டிவ் காம்பனன்ட்ஸ் தான் இப்போ சொன்னது தான் IL = IC. இது என்ன ஆகும் அப்படின்னா வந்து கேன்சல் ஈச் அதர். அங்கே சொல்லியிருப்போம் அந்த XLம் XC = கேன்சல் ஈச் அதர் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். நெக்ஸ்ட் அப்போ அந்த இங்கே வந்து லைன் என்னவா இருக்குன்னா மினிமமாக லைன் கரண்ட்டுங்கிறது மினிமமாக இருக்குது. அப்போ அந்த சர்க்யூட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா வந்து பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ஸ் மாதிரிக்க பிஹேவ் பண்ணுது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேரலலுங்கிறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா வந்து XL = XCன்னு இருக்கும். அப்போ அது வந்து கேன்சல் டு ஈச் அதர் ஆகுது. கரண்ட் கேன்சல் டு ஈச் அதராக இருக்க மாதிரி அங்கே இந்த ரியாக்டன்ஸ் வந்து கேன்சல் டு ஈச் அதராக இருக்கும். அதே மாதிரி அங்கே வந்து இம்பிடன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து இம்பிடன்ஸ் மினிமமாக இருக்கனால கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னா கரண்ட் மினிமமாக இருக்கிறதுனால கரண்ட் வந்து மினிமமாக இருக்கிறதால இங்கே இம்பிடன்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இதுதான் இருக்கக்கூடிய மெயினான டிஃபரன்ஸு. அப்போ இந்த சர்க்யூட் எது மாதிரி வந்து நமக்கு பிஹேவ் பண்ணுது அப்படின்னா பியூர்லி ஒரு ரெசிஸ்டிவ் சர்க்யூட் மாதிரி பிஹேவ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இந்த பேரலல் ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டியூன்டு ஆம்பிளிஃபையரில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம்.
அதாவது அது சிக்னல்ஸ் வந்து ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. அப்போ அதை வந்து மல்டிபிள் பண்ணுற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செலக்டிவ் ஃபில்டர்ஸ், அதாவது நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃப்ரீக்வன்சியில் தேவை அப்படிங்கிறப்ப அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கே வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி சர்க்யூட்டில் வந்து ஆர்எஃப்ல யூஸ் பண்ணுறோம். அப்போ இதோட யூசேஜ் இது வந்து இங்கே 3 யூஸ் ஆகுது. அதே மாதிரி அதோட யூசேஜும் பார்த்துருந்தோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பேரலல் ரெசனன்ட் சர்க்யூட்ஸ். இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறது பேரலல் ஆர்எல்சி இல்லாட்டி எல்சிஆர் சர்க்யூட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இண்டக்டர்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் அங்கே சப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் வந்து எப்படின்னா போத் எலமெண்ட்டுக்கும் என்ன பண்ணுறோம்னா நம்ம வோல்டேஜ் வந்து சப்ளை பண்ணுறோம். அதாவது சப்ளை த வோல்டேஜ் வி அப்ளை டு த, அதாவது போத் எலமெண்ட்ஸ்க்கு இடையே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதுக்கான கண்டிஷன்ஸ் பார்த்தோம்ல. அப்போ கரண்ட் த்ரூ அதாவது இண்டக்டர்ஸ்க்கும் கெப்பாசிட்டர் இருக்கக்கூடிய கரண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவல் மேக்னிட்யூட் அண்ட் ஆப்போசிட் ஸ்பேஸில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். இதுதான் இங்கே இந்த பேரலல் ரெசனன்ஸ்க்கான கண்டிஷன்ஸ். இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தா அதே கண்டிஷன்ஸ் தான், அதான் அங்கே சொல்லியிருந்தோம். அப்போ ஐஎல் ஈக்குவல் டு ஐசி. ஏன்னா இது வந்து என்ன இருக்குன்னா ஆப்போசிட் ஸ்பேஸில் இருக்கிறனால கேன்சல் டு ஈச் எதராக இருக்கும். அப்போ லைன் கரண்ட் வந்து மினிமமாக இருக்கும், இம்பிடன்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். நெக்ஸ்ட் அட் திஸ் கண்டிஷனில், அந்த கண்டிஷனில் இந்த லைன் கரண்ட்டின் ஸ்பேஸ் வித்து அதை சப்ளைடு வோல்டேஜுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து வோல்டேஜுக்கு, அதாவது சப்ளைடு வோல்டேஜுக்கு வந்து இன் ஸ்பேஸில் இருக்கும். ஏன்னா அது ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷனில் எடுத்துக்கும். இது ரெண்டும் தான் என்ன இருக்குன்னா, அதாவது ஐ எல்லும் ஐ சி இது ரெண்டும் தான் என்ன இருக்குன்னா ஆப்போசிட் ஸ்பேசஸில் வந்து ஆப்போசிட்டில் மேக்னெட் ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட் ஸ்பேசஸில் இருக்கும். பட் நம்ம இங்கே பார்க்குறது லைன் கரண்ட், அதாவது கரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சப்ளை வோல்டேஜுக்கு வந்து இன் ஸ்பேஸில் இருக்கும். அப்போ இந்த ரியாக்டிவ் காம்பனண்ட் என்ன ஆகுது அப்படின்னா சப்ரஸ் ஆகி நமக்கு வந்து ஒன்லி என்ன மட்டும்தான் இருக்கும்னா இந்த ரெசிஸ்டிவ் கரண்ட் எலமெண்ட் மட்டும்தான் ரிமைன் இருக்கும். அதாவது ரிமைன்ஸ்னால் அது மட்டும்தான் நமக்கு இருக்கும். இந்த ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ஸ் ரெசிஸ்டிவ் கரண்ட் மட்டும்தான் நமக்கு இருக்கும். இந்த ரியாக்டிவ் காம்பனண்ட்ஸ்லாம் சப்ரஸ் ஆகி, ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் ஸ்பேஸில் சப்ரஸ் ஆகி நமக்கு வந்து ரெசிஸ்டிவ் கரண்ட் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கான பேசர் டயக்ராம். பேசர் டயக்ராம்ங்கிறது எடுத்துக்கிறோம். இங்கேருந்து என்ன இதை வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த லைன் கரண்ட், அதாவது கரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். அப்போ கரண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறப்ப இண்டக்டரில் இருக்கக்கூடிய கரண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து லாகிங் வோல்டேஜுக்கு லாகிங் 90 டிகிரியில் இருக்குது. அதே மாதிரி வந்து கெப்பாசிட்டர் கரண்ட் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா வந்து லீடிங்கில் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னே தெரியும். நெக்ஸ்ட் அதோட அடுத்த ரெசனன்ஸ் அப்போ இந்த பேசார் சம் ஆஃப் ஐஎல் அண்ட் ஐஎக்ஸி வந்து 0வாக இருக்கும். ஏன்னா வந்து பேசார் இருந்து அது ஏன்னா ஆப்போசிட் ஸ்பேஸில் இருக்கும். இந்த இண்டக்டர் கரண்ட்டும் கெப்பாசிட்டர் கரண்ட்டும் ஆப்போசிட் ஸ்பேஸில் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறனால அது வந்து என்ன ஆகும் 0வாயிரும். அப்போ அந்த லைன் கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டிவ் கரண்ட், ஏன்னா சப்ரஸ் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகும்னு சொல்லியிருந்தோம் இந்த ரிமைன் வந்து ரெசிஸ்டிவ் கரண்ட் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த லைன் கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ரெசிஸ்டிவ் கரண்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அந்த ரெசிஸ்டிவ்னால கொஞ்சம் மினிமமான கரண்ட் மட்டும்தான் இங்கே இந்த பேரலல் எல்சிஆர் சர்க்யூட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரெசனன்ஸு ஃப்ரீக்வன்சி, அதாவது பேரலல் சர்க்யூட்டில் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸுங்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அதே மாதிரி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்க்கான ஃபார்முலா இதுதான் நமக்கு தெரியும். ஏன்னா இது வந்து இன்வெர்ஸ்லி, அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குது, இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாக இருக்குது. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோலேருந்து பார்த்துக்கிட்டு வரக்கூடிய அந்த ஃபார்முலா தான். நெக்ஸ்ட்டு அதுக்கான ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா 1/2/LC. இதே சேம் ஃபார்முலா தான் இங்கேயும் வருது. இப்போ இது எப்போ எஃபெக்டிவாக இருக்கும் பார்க்குறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ஆர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்ராக்சிமேட்லி இதை தான் இருக்கும் சொல்லலாம். அப்போ இது எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் பேரலல் ரெசனன்ஸ். பேரலல் ரெசனன்ஸ்க்கான எஃபெக்ட் பார்க்குறப்ப அடுத்த பேரலல் ரெசனன்ஸ் அப்போ நமக்கு தெரியும் லைன் கரண்ட் வந்து என்ன இருக்குது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வந்து ரெசிஸ்டிவ் கரண்ட். அப்போ அந்த லைன் கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா வந்து ஐஎல் காஸ் பைக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ பைங்கிறது நமக்கு தெரியும், பேஸ் ஆங்கிள்னு தெரியும். அப்போ சர்க்யூட் இம்பிடன்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னா வெரி ஹை, ஏன்னா இம்பிடன்ஸ் ஹையாக இருக்கிறனால தான் நம்ம லைன் கரண்ட் வந்து மினிமமாக இருக்குது. அப்போ அந்த சர்க்யூட் இம்பிடன்ஸுங்கிறது ZR டினோட் பண்ணுறோம். அது என்னவாக இருக்குது வெரி
ஐ. அப்போ விஆர் ஈக்குவல் டு ஐஆர்னு இதுக்கான ஃபார்முலாவை சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கியூட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா பியூர்லி ரெசிஸ்டிவ் மாய்க்க பிஹேவ் பண்ணும். அதான பார்த்துருந்தோம். பேரலல் வந்து பியூர்லி ரெசிஸ்டிவ் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆனால் தரிசு என்ன இருக்காருனோ ஃப்ரீக்வன்சி டிபெண்ட், அதாவது இம்பிடன்ஸ் அப்போ என்ன பண்ணாது அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. நோ ஃப்ரீக்வன்சி டிபெண்ட். நெக்ஸ்ட் இந்த லைன் கரண்ட் வந்து என்ன இருக்குன்னா வெரி ஸ்மால். இங்கே இருக்கக்கூடிய லைன் கரண்ட் வெரி ஸ்மால். ஏன்னா இம்பிடன்ஸ் வந்து அதாவது தடை வந்து ரொம்ப அதிகம். அதாவது இம்பிடன்ஸ்ங்கிறப்போ ஒட்டுமொத்தமாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தடை தான். அப்போ அது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு கம்மியாக தான் இருக்கும். அப்போ அந்த லைன் கரண்ட் வந்து வெரி ஸ்மால். நெக்ஸ்ட்டு அந்த பிரான்ச் இண்டிவிஜுவல், அதாவது கரண்ட் இண்டிவிஜுவல் பிரான்ச்சுக்கான கரண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து மச் கிரேட்டர் தென் அந்த லைன் கரண்டை விட என்னவா இருக்கும், அந்த லைனில் இருக்கக்கூடிய கரண்ட்டை விட இந்த இண்டிவிஜுவல் பிரான்ச்சுக்கான கரண்ட் வந்து என்னவா இருக்குன்னா கிரேட்டர் தானே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பிரான்ச் இம்பிடன்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா மச் லோவர் தென் டோட்டல் சர்க்கியூட் இம்பிடன்ஸை விட கம்மியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து பிரான்ச் கரண்ட் பிரான்ச்சஸ்க்கான கரண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா பிரான்ச்சஸ் கரண்ட் வந்து கிரேட்டர் தென் லைன் கரண்ட்டை விட என்னவா இருக்குன்னா பிரான்ச் கரண்ட் வந்து கிரேட்டர் தானே இருக்குது. அதாவது இது அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் என்னவா இருக்கும், இம்பிடன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். பிரான்ச் இம்பிடன்ஸ் வந்து அந்த டோட்டல் சர்க்கியூட்டோட இந்த இம்பிடன்ஸை விட கம்மியாக இருக்கும். அப்போ இது அதிகமாக இருக்குது, அப்படின்னா இங்கே கம்மியாக இருக்கும். இதை அதாவது ரெண்டையும் கம்பேரிங்கில் தான் பார்க்குறோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப இதை கம்பேர் பண்ணுறப்ப இது அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை கம்பேர் பண்ணுறப்ப இதோட இம்பிடன்ஸ் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். இதோட இம்பிடன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேரலல் ரெசனன்ஸ் சர்க்கியூட் வந்து என்ன சொல்கிறோம், ரிஜெக்டாக சர்க்கியூட். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ரெசனன்ஸ் அப்போ நம்ம ட்ரா பண்ணக்கூடிய அந்த கரண்ட் வந்து என்னவாக இருக்குன்னா அந்த லைன் கரண்ட் வந்து மினிமமாக இருக்குது. லைன் கரண்ட் மினிமமாக இருக்கிறனால தான் இது என்ன சொல்கிறோம் ரிஜெக்டாக சர்க்கியூட் சொல்கிறோம். அதுவே வந்து சீரிஸ் ரெசனன்ஸுங்கிறப்ப இது என்ன சொல்கிறோம்னா இது வந்து அங்கே வந்து என்ன இருக்கணும்னா கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதனால் இது என்ன சொல்லுவோம்னா அக்செப்டாக சர்க்கியூட்டுங்கிறது சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அந்த ரெசனன்ஸ் அப்போ சர்க்கியூட்டில் ஹை இம்பிடன்ஸ் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹை இம்பிடன்ஸ் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தோம்னா அந்த ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் அப்ளிகேஷன் சஜஸ் அந்த டியூன்ட் ஆம்பிளிஃபையர், ஃபில்டர்ஸ், இது மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி செலக்டட் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஹை இம்பிடன்ஸுங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுக்கான அசர்ஷன் ரீசனிங் டைப் கொஸ்டின்ஸு. இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பேரலல் எல்சிஆர் சர்க்கியூட்டில் அதாவது ரெசனன்ஸ் அப்போ ரெசனன்ஸில் இம்பிடன்ஸ் என்னவாக இருக்குன்னா மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கரண்ட் என்னவாக இருக்குன்னா மினிமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டு என்ன கரெக்டு தான். ஏன்னா இம்பிடன்ஸ் அதிகமாக இருக்கும், கரண்ட் வந்து என்னவாக இருக்கும் மினிமமாக இருக்கும். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து போத் ஏன்ட்டு ஆர் வந்து ட்ரூ, ஆர் வந்து இதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். இதுவே வந்து சீரிஸ் எல்சிஆர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சர்க்கியூட்டில் இம்பிடன்ஸ் என்னவா இருக்கணும் மினிமமாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுவே வந்து அங்கே இருக்கக்கூடிய கரண்ட் வந்து என்னவா இருக்குன்னா மேக்ஸிமமாக இருக்கும். அதான் வந்து நம்ம ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் ஆகுது. இதை கம்பேர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரே லைனில் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். இன் பேரலல் எல்சிஆர் சர்க்கியூட்டில் பிரான்ச் கரண்ட்டு அடுத்த ரெசனன்ஸ் அப்போ இந்த பிரான்ச் கரண்ட்டுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இருந்துச்சுன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோமா. அதாவது கரண்ட் வந்து எப்படி இருக்கும் இந்த அதாவது எல் ரெசனன்ஸ் எக்ஸ் ஐ இண்டக்டர் கரண்ட்டும் கெப்பாசிட்டர்ஸ் கரண்ட்டும் இது என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஸ்பேஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதனால தான் கேன்சல் டு ஈச் அதர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் தான் இருக்கான ஆன்சர். தேர்டு கொஸ்டின். இது வந்து ஒரு சம்மு. இப்போ நம்ம கொடுத்துருக்க அதிலே வந்து இப்போ அதிலே சில நிறையா சம்ஸோட கேட்கலாம். எப்படி ஈஸியான சம்மு கேட்டாலும் கஷ்டமான சம் இது எல்லாமே ஈஸியானதான் எப்படி இருந்தாலும் கேட்கலாம். இதுலேருந்து கேட்க மாட்டாங்கிறது எந்த ஒரு ஏரியாவையுமே ஒமிட் பண்ண முடியாது. எப்படி கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் எழுதுறதுக்கு ரெடியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா வந்து நமக்கு
இந்த இண்டக்டர்ஸோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2 ஹென்ரினும் கெப்பாசிட்டன்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து 2 மைக்ரோ ஃபேரட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கேட்டுக்கிறது வந்து ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி தான் கேட்டுருக்காங்க. நம்ம ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா தெரியும். அப்போ எஃப் ஆஃப் ஆர் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா தெரியுமா? இப்போ எஃப் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 1/2/√ஆஃப் எல்சிங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியுமா? அப்போ இந்த வேல்யூஸை கொண்டு போய் அப்படியே நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிருமா? இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். அப்போ 2 நமக்கு இந்த பையோட வேல்யூஸ் தெரியும் 3.14 ரூட் ஆஃப் எல்லோட வேல்யூஸ் என்ன இருக்குது 2ன்னு கொடுத்துருக்காங்க இன்ட்டு இந்த சியோட வேல்யூஸ் என்ன இருக்குன்னா 2 நம்ம கொடுத்துருக்கிறது மைக்ரோ ஆம்பியர்னால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைக்ரோங்கிறப்ப 10⁻⁻6ங்கிறது போடுமா? அப்போ 10⁻⁻6 வந்து இங்கே போடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு 3.14 இதை வந்து 2 2 இருக்குது. அப்புறம் ரூட்லேருந்து வெளில இருக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது இதை 2 ஸ்கொயர்னு சொல்லுவோம். அது வந்து என்னன்னு சொல்லலாம்? இந்த 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இப்போ 4ங்கிறப்ப நமக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா இந்த 2க்கும் 2க்கும் கேன்சல் ஆயிரும். அதாவது ஸ்கொயருக்கும் ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு 2 தான் வெளில இருக்கும். அப்போ இதுலேருந்து இந்த 4 ரூட்லேருந்து வெளில எடுக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 2ங்கிறது கிடைக்கும். இப்போ 10⁻⁻6 வெளில எடுக்கிறப்ப அதில் பாதி. அப்போ 10⁻⁻3ங்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 12.56 இன்ட்டு 10⁻⁻3ங்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அதை வந்து டிவைட் பண்ணுறோம். இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கணும்? 0.0796ங்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து 10 கீழே -3 இருக்கிறப்ப 10⁻3ங்கிறது இருக்கும். ஏன்னா டிவைடில் இருக்குது, மேலே மல்டிப்ளையில் போகிறப்ப நமக்கு வந்து இங்கே மைனஸில் இருக்குது, அங்கே வந்து பாசிட்டிவில் கிடைக்கும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸ் இப்படி கிடைச்சிருக்கு. சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஆப்ஷனில் இப்படியே கொடுத்துருந்தா கூட நீங்கள் டேரெக்டாக இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்துருக்கிறது வந்து வேல்யூஸ் வந்து எப்படி இருக்குன்னா இந்த 79.6 அப்படி தான் கொடுத்துருக்காங்களா? இப்போ இது நீங்கள் இப்படி கொண்டு வரப்பவே என்ன பண்ணிடலாம்? நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேண்டியது டேரெக்டாக அது போடுறப்ப நீங்கள் வந்து போட்டுடலாம். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வர்றப்பையும் நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை 12 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு இந்த 50 வராது, 100 200 வராதுங்கிறத நீங்கள் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக ஆப்ஷன் பிங்கிறத போட்டுருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு வேளை வேறு இதில் வந்து நீங்கள் அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன லெவலோட இப்போ வந்து 78.5 இப்படிங்கிற ஒரு கொஞ்சம் நியரஸ்ட் வேல்யூஸை கொடுக்குறப்போ உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். அப்போ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? இப்போ 3ங்கிறப்ப நம்ம என்ன 3 டிஜிட் தள்ளி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி வைப்போமா? இப்போ 1 2 3 அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 79.6. ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம ஹெட்ஸில் சொல்லுமா? அப்போ ஹெட்ஸில் கிடச்சிரும். அப்போ 79.6 ஹெட்ஸுங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 79.6 ஹெட்ஸு. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின்ஸ். அங்கே இருக்கக்கூடிய பவர் ஃபேக்டர் ரெசனன்ஸ், அதாவது பேரலல் ரெசனன்ஸில் இருக்கக்கூடிய பவர் ஃபேக்டர்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன? அப்போ இதோட பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி தான். அங்கே பார்க்குறப்பவுமே வந்து பவர் ஃபேக்டர் அதாவது இங்கே அங்கே வந்து 3 கேசஸ் வச்சு பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே ஒரு கேசஸ்மே நம்ம பார்க்கல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி தான் இருக்கான ஆன்சர். பேரலல் ரெசனன்ஸில் இருக்கக்கூடிய பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சேம் கொஸ்டின்ஸ் தான். பேரலல் எல்சிஆர் சர்க்யூட் எடுத்து ரெசனன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா இம்பீடன்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து நான் வேணா தரேன், நீங்கள் வந்து இதை போடுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம அப்புறம் செக் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் என்ன அப்படின்னா L equal to 0.5 ஹென்ரி, அதுவே C equal to 8 மைக்ரோ ஃபேரட். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் போடுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இது என்ன இருக்குது 0. இப்போ நம்ம இதில் வந்து கண்டுபிடிக்க போகிறது என்ன அப்படின்னா வந்து ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி தான் உங்களை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த சம்மை வச்சு நீங்கள் வந்து போடுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.
நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, பேண்ட் வித்னா என்ன சொல்லலாம், அதாவது சீரிஸ் ரெசனன்ஸ் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய பேண்ட் வித்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அந்த மேக்ஸிமம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸில் ஹாஃப் தான் என்ன சொல்லுவோம்னா நம்ம பேண்ட் வித்துன்னு சொல்லுவோம்னு சொல்லி பேண்ட் வித்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த கரண்ட் எப்படி இருக்கும், அதோட பவர் எப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது மாதிரி குவாலிட்டி ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு சொல்லி அது நம்ம குவாலிட்டி ஃபேக்டருக்கான ஃபார்முலா பார்த்துருந்தோம். அது எதுக்குள்ள ரேஷியோன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கும் பேண்ட் வித்துக்கு இருக்கக்கூடிய ரேஷியோவை தான் நம்ம சொல்லணும் ஃப்ரீக்வன்சி, அந்த அதாவது குவாலிட்டி ஃபேக்டர்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த குவாலிட்டி ஃபேக்டரை வச்சு நம்ம எந்த மெஷர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த ரெசனன்ஸோட ஷார்ப்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு பேரலல் ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இந்த எல்சிஆர் சர்க்யூட், அதாவது எல்சிஆர் மூணையுமே வந்து பேரலாக கனெக்ட் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, டியூன்ட் ஆம்பிளிஃபையர் அண்ட் செலக்டிவ் ஃபில்டர்ஸ், ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் இங்கெல்லாமே இது வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், இந்த கரண்ட் எப்படி வந்து எல்லாத்துக்கும் ஃப்ளோ ஆகும், அதாவது இண்டக்டர்ஸ் கெப்பாசிட்டர்ஸில் இருக்கக்கூடிய கரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி அதோட பேஸர் டயக்ராம் வச்சு நம்ம வந்து அதோட வேல்யூஸ் பார்த்தோம். இந்த வேல்யூஸையும் பார்த்துக்கணும், அது லேக்கிங்கில் இருக்கா இல்லை வந்து லீடிங்கில் இருக்காங்கிறது வந்து பார்த்தோம். அதை நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்துங்க. அப்போ இதுக்கான ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி, ரெண்டுக்குமே ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிங்கிறது சேமாக தான் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து அந்த பேரலல் ரெசனன்ஸ்க்கான எஃபெக்ட் வந்து பார்த்துருந்தோம். இது என்ன சர்க்யூட்டு, இது வந்து ரிஜெக்டர் சர்க்யூட்டு, அதுவே வந்து சீரீஸுங்கிறப்ப அக்செப்டார் சர்க்யூட், இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்னா அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஒரு சம் கொடுத்துருக்கேன், அந்த சம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி வைங்க. நான் அதுக்கான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஷார்ப்னஸ் ஆஃப் இந்த ரெசனன்ஸ் ஷார்ப்னஸையும் குவாலிட்டி ஃபேக்டர்ஸையும் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.